போன வாரம் வந்து சனிக்கிழமை ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேன். எந்த ஹீரோயினை வந்து நம்ம வந்து ரீக்ரியேஷன் பண்ணலாம், ஓவராலா டோட்டலா வச்சு பார்க்கும்போது எந்த கமெண்ட் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, இல்ல நம்ம எந்த மாதிரி ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஏன் 1 வீக் ஆச்சுன்னா, அதை நான் வந்து மீஷோல ஆர்டர் பண்ணி அதே மாதிரி நான் வாங்கினேன். அது வரக்கும் எப்படி 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் வந்து ஐயோயோ எனக்கு பிஞ்சு போச்சுல. ஓரளவுக்கு தெரியுதா, ஒரு அளவுக்கு பார்க்க அப்படியே இருக்கணும். வெல்கம் guys, welcome back to Prasnya Shiva channel. So thumbnailலே பார்த்திருப்பீங்க. I think போன வாரம் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேன். இன்ஸ்டாகிராம்லயே அதே வந்து ரீஅப்லோட் பண்ணேன். ஒரு ரீக்ரியேஷன் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரீக்ரியேஷன்ஸ் வீடியோ தான் வந்து நம்ம இப்போ பண்ண போறோம். அந்த ரீக்ரியேஷன் வீடியோல கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், எந்த ஹீரோயினை வந்து நம்ம வந்து ரீக்ரியேஷன் பண்ணலாம், அதாவது எனக்கு ஏதாவது ஆக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்டை படிக்க படிக்க எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. யூடியூப்ல எடுத்துட்டீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமந்தாவோட ரீக்ரியேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஐயோ அந்த அளவுக்கு வந்து வருமா அப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாளவிகா மனோஜ், இந்த ஜோபரத்தன் நடிச்சாங்க இல்லையா, அவங்க சொல்லியிருந்தீங்க. அண்ட் அது போக சாய் பல்லவி இது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் எதை எடுத்துக்கலாம்னா, நம்ம கிட்ட சமந்தாவோட ஹேர் ஸ்டைல் ஓகே, பட் ஆனா அந்த மாதிரி சாரி கிடையாது. அண்ட் சாய் பல்லவி இது பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபீட் விட்டுருப்பாங்க. நம்ம ஹைட்டுக்கு சிங்கிள் ஃபீட் விட்டோம்னா நம்ம தடுக்கி வாரி விழுந்துருவோம். ஓவராலா டோட்டலா வச்சு பார்க்கும்போது எந்த கமெண்ட் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, மாளவிகா மனோஜ் இது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிட்டயும் ஓணம் சாரி இருக்கு. ஸோ நம்மளே அதே வந்து ரீக்ரியேட் பண்ணிடலாம். ஆனா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மாளவிகா மனோஜ் அவங்களோட ஆல்ரெடி நான் ரீல்ஸ் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதுதான் நான் இப்போ வந்து ரீக்ரியேட் பண்ணலான் இருக்கேன். நீங்க வந்து சஜஸ்ட் பண்ண மாளவிகா மனோஜ் அவங்களோட ரீக்ரியேஷன் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ எப்படி அவுட் வருதுன்னு தெரியல. சாரி வந்து அதே மாதிரி என்கிட்ட பிளைன் இல்ல, சம் டிசைன் வச்சு தான் இருந்தது. ஸோ இருந்தாலும் அதை வந்து வியர் பண்ணிட்டேன். ஓணம் சாரின்னு இருந்தா போதும்ல. சரி வாங்க இப்போ வந்து நம்ம வந்து மாளவிகா மனோஜ் ஆகிறோமா இல்ல நம்ம எந்த மாதிரி ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சமந்தாவும் சொல்லியிருந்தீங்க, ஈக்குவலா மாளவிகா மனோஜும் சொல்லியிருந்தீங்க. நான் கவுண்ட் பண்ணி பார்த்ததுல மாளவிகா மனோஜ் அவங்க தான் நிறைய சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனாலதான் இந்த ஒரு ரீக்ரியேஷனுக்கு நான் வந்து ரெடி ஆகிறேன். ஸோ சமந்தா சொன்னவங்களாம் வந்து கவலைப்படாதீங்க, நம்ம அதே மாதிரி சாரி வாங்கிட்டு நம்ம பண்ணுவோம். ஒரு ரீக்ரியேஷன் பண்றோம்னா அது கரெக்டா இருக்கணும். நான் ஏன் 1 வீக் ஆச்சுன்னா, ஆக்சுவலா நான் வந்து மாளவிகா மனோஜ் அந்த ஃபிலிம்ல வந்து போட்டிருப்பாங்க, ஒரு ஜுவல் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அதை நான் வந்து மீஷோல ஆர்டர் பண்ணி அதே மாதிரி நான் வாங்கினேன். அது வரக்கும் எப்படி 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் மொட்டை மாடியிலே எடுப்போம். அதனால நான் வந்து சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ சன்ஸ்கிரீன் கொஞ்சம் கையே ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன்லேயே வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீம் இருக்குது, அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால மாய்ஸ்சரைசர் க்ரீம் நம்ம போட வேண்டியதில்லை. நான் வந்து லைட்டாக தான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். போதும், இவ்வளோ நமக்கு போதும். ஏன்னா வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. நீ வந்து அந்த சன்ல எடுக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ நீ வாயை சுற்றி நான் லைட்டாக, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே பிக்மெண்டேஷன்லாம் நிறையவே இருக்குது, லைட்டா போட்டுக்கிறேன். கண்ணுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கருவாலையா இருக்கு, அதுக்கும் நான் வந்து இதை வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஓகே, நம்ம வந்து ஓரளவுக்கு போட்டாச்சு. நெத்திலெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னும் சன்செட் ஆகிறக்குள்ள மணி பார்த்தீங்கன்னா 5:15 ஆயிடுச்சு. ஓகே போதும் இந்த அளவுக்கு. மாளவிகா மனோஜ் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மினிமலான மேக்கப் தான் போட்டிருப்பாங்க. பார்க்க நீட் அண்ட் ஃபினிஷா இருக்கும். நம்மளும் அதே மாதிரி ரொம்ப மினிமலா போட்டுக்கலாம். ஓகே, ரொம்ப எக்ஸஸாக வேண்டாம், அதனால லைட்டாக போட்டுக்கிறேன். ப்ளஸ் கண்ணுக்கு மேலே நம்ம வந்து போட்டாச்சு. நான் கம்மல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து அதே மாதிரி ஆக்சுவலாக எனக்கு கிடைக்காதனால ஒரு சும்மா ஒரு ஜிமிக்கி மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நான் போட்டேன். இந்த ஜிமிக்கியை தேடி பிடிச்சி நைட்டே வந்து எடுத்து வச்சேன். சரி கையோட போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டே இதை வந்து போட்டேன். அதே மாதிரி ஜிமிக்கி கிடைக்கல. ஸோ இதே மாதிரி போட்டிருக்கேன். இனி ஜிமிக்கிக்கும் நம்ம வந்து ஒரு வாரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட காஜல். நம்ம மை போடும் போது மட்டும் ஆன்னு போயிடுது நம்ம வாய், பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆயிடுது. அது ஏன்னு தெரியல. எனக்கு மட்டும்தான் ஒரு வேளை இப்படியா இல்லை என்னன்னு தெரியல. எனக்கு மட்டும் இருக்கிற ஒரு வியாதி போல. ஓகே, நம்ம வந்து
கண்மை போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலைனர் வந்து அதில் போட்டிருக்கிறதே தெரியாத மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப அதிகமாக போடல, ஒரு சின்ன டைல் தான் போடுவோம். ஓகே, ஸோ ஓகே, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா தெரியுதா? ப்ளவுஸ் வேற கொஞ்சம் லூஸாக இருக்கு. ஓகேவா இருக்கான்னு பார்த்து ஏதோ போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ஹேர் ஸ்டைல் தான். ஹேர் ஸ்டைல் என்ன வரப்போகுதுன்னு தெரியல எனக்கு. ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு நம்ம வந்து அந்த ஒரு நெக்லஸ் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் போடுவோம். ஐயோ எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் அதுன்னு ஒரு நிமிஷம் இங்கே பார்த்துக்கிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சிக் எடுத்துக்கலாம் முடிய. உள்ளெல்லாம் காயவே இல்லை கைஸ். சைடு உச்சி தான் அதில் எடுத்திருக்காங்க. சைடு உச்சி எடுப்போம். சும்மாவே நமக்கு சீவு வராது, இதுல சாரி கட்டிட்டு வர இந்த மாதிரி சைடா எடுத்து சும்மா அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு ட்விஸ்ட் தான் கைஸ். ஐயோ கடவுளே வரமாட்டேங்குது, எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இப்பதான் வருது கைஸ். 3-4 தடவை பின்னிட்டேன். சும்மா ஒரு 4 முறுக்கு, அவ்வளவுதான். 4 முறுக்கு முறுக்கி பின்னாடி தலையை நல்லா கோம் பண்ணிக்கலாம். அப்படியே ஹேர் பின் குத்தி இப்படி செட் பண்ணிடலாம். கடைசி இந்த பக்கம் சீவினதுக்கு அப்புறம் நம்ம இதை பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இடத்துல யாரோ தூக்கிட்டு வரக்காங்களே, ஏன்டா இப்படி பண்றீங்க? அதே மாதிரி இந்த சைடு ஏதோ நான் வந்து இந்த குடியரசு தின விழாக்கு யாரோட பாரத் மாதா வேஷம் போடுற மாதிரி இருக்கு. பாரத் மாதா வேஷம் மாதிரி இருக்கு. கேட்ச் கிளிப் வச்சிருக்கேன், டைட் பண்ணிட்டு. ஓகே, குஷி கிளிப் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே இந்த சைடு ஒன்று டைட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து என்னோட ஓணம் பிளவுஸ் வந்து இது இல்லை, லூஸாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அத்தையோடது, சிவா அம்மா இருக்காங்கல்ல அவங்களோடது. கொஞ்சம் அங்கங்கே சுமார் ஒரு 5-6 பின்னூசி குத்தி வச்சிருக்கேன். ஓகே, தலை வந்து நம்ம சீவியாச்சு. இவ்வளோதான் சீவி இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா, எவனாவது ஒருத்தன் வந்து எவனாவது ஒன்று பண்ணி விட்டுருலாம். என்னதான் இருந்தாலும் அச்சஸ்லாம் அவங்கள மாதிரிலாம் பண்ண முடியாது. அவங்க பர்சனாலிட்டி, யூனிக் பர்சனாலிட்டி, அதே மாதிரி பண்ண முடியாது. ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு தெரியுதா, ஓரளவுக்கு பார்க்க அப்படியே இருக்கணும். கம்மல் இதுல செட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கம்மல் வேண்டாம், இந்த கம்மலை போட்டுட்டு மாங்காய் தான் எனக்கு கிடைச்சது. ஐயோ தொண்டையை பிடிக்குது காய்ஸ். தலைகீழ போட்டனா? ஆமா தலைகீழ போட்டேன். ஸோ காய்ஸ் நான் வந்து கரெக்டாக தான் போட்டிருந்துருக்கேன், இப்படி தான் வரும். ஸோ காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் போட்டிருந்துருக்கோம். நான் ஒரு அரை மெண்டல் தாலி போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ நமக்கான கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம தாலி போட்டிருக்கோம். அதை வந்து மறைக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு மறைச்சிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாமா? ஓகே, ஐயோ கழுத்து பிடிக்குது. ஐயோயோ எனக்கு பிஞ்சு போச்சுல. சோதனை பாருங்க எப்படி எப்படின்னு புதுசு தனிக்கும். ஸோ கடவுளே, அந்த முடிச்சு போட்டது தெரியுது. காய்ஸ் அவங்க பாத்தீங்கன்னா ரெட் கலர் அந்த மேல மொசுன்னு இருக்கும்ல, அந்த பொட்டு வந்து அவங்க அதுல வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட அந்த பொட்டு இல்ல, அதனால பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரெட் கலர்ல இந்த பொட்டு. இதெல்லாம் நான் எந்த ஜென்மத்திலயோ வாங்கி வச்சது. அப்புறம் பாத்தீங்கன்னா சந்தனம், அதுல சந்தனம் வச்சிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இருக்கமான்னு எனக்கு தெரியல, ஏதோ லைட்டா அப்படி தெரியலமா என் மூஞ்சில ஒரு ஒளிவட்ட தெரியுதா. ஓகே காய்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரீக்ரியேஷன் பண்ணோமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அதே மாதிரி ஜுவல் தெரிஞ்ச வந்து பூ மட்டும்தான் மிஸ்ஸிங்கா இருக்கு. ஸோ கையில் என்ன போட்டிருப்பாங்க, ஐயோ பார்க்கலையே. கையில வந்து சும்மா நம்மளே ஒரு வளையல் போடுவோம், வெயிட் பண்ணு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கையில அவங்க லெதர் வாட்ச் கட்டியிருப்பாங்க. என்கிட்ட வந்து லெதர் வாட்ச் இல்லை, என்னோட வளையல், அதாவது என்னோட கல்யாண வளையல் இது. அதை நான் வந்து போட்டுக்கிறேன், இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்சா இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இந்த ரீக்ரியேஷன் வந்து எப்படி இருக்குன்ட்டு நீங்க தான் சொல்லணும். இந்த ரீக்ரியேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதை பண்ணியிருக்கேன் பெஸ்டா. ஸோ இதை வந்து நீங்க தான் சொல்லணும்.
பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் வந்து எதனாவது ஒரு ரீக்ரியேஷன் வீடியோ என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதோட ரீல்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வரும். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். என்ன ஐடியானா, என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். அண்டில் திஸ் பாய் ஃப்ரம் பிரஸ்னியா சிவா. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எடிட்டர் சிவா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம எடிட்டர் சிவா ஒர்க்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பாய் பாய்.